+2 மாணவி கொலை வழக்கில் தற்பொழுது குற்றவாளிக்கு இரட்டை தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. விளாத்திக்குளம் மாணவி கொலை வழக்கில் குற்றவாளி தர்ம முனீஸ்வரனுக்கு இரட்டை தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். விளாத்திக்குளம் மாணவி கொலை வழக்கில் குற்றவாளி தர்ம முனீஸ்வரனுக்கு இரட்டை தூக்கு தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. விளாத்திக்குளம் +2 மாணவி கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளி தர்ம முனீஸ்வரனுக்கு இரட்டை தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. விளாத்திக்குளம் மாணவி கொலை வழக்கில் குற்றவாளிக்கு இன்று தீர்ப்பானது வெளியாகியிருக்கிறது. தண்டனை விவரம் வெளியாகியிருக்கிறது. இரட்டை தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்றம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விளாத்திக்குளம் மாணவி கொலை வழக்கில் குற்றவாளி தர்ம முனீஸ்வரனுக்கு இரட்டை தூக்கு தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். +2 மாணவி கொலை வழக்கில் இன்று தண்டனை விவரங்கள் வெளியாகி இருக்கிறது. தற்பொழுது நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அதில் இரட்டை தூக்கு தண்டனை குற்றவாளிக்கு வழங்கப்படும் என்ற உத்தரவை அதிரடியாக பிறப்பித்திருக்கிறது. விளாத்திக்குளம் மாணவி கொலை வழக்கில் குற்றவாளி தர்ம முனீஸ்வரனுக்கு இரட்டை தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். +2 மாணவி கொலை வழக்கில் குற்றவாளிக்கு இரட்டை தூக்கு தண்டனை விதித்து நீதிமன்றம் அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. தூத்துக்குடியில் விளாத்திக்குளம் +2 மாணவி கொலை செய்யப்பட்ட வழக்கில் தற்பொழுது தண்டனை விவரம் வெளியாகியிருக்கிறது. பாலியல் குற்றவாளி தர்ம முனீஸ்வரனுக்கு இரட்டை தூக்கு தண்டனை விதித்து நீதிபதி தீர்ப்பை வழங்கியுள்ளார். தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் மோகன்ராஜ் இணைப்பில் இருக்கிறார். மோகன்ராஜ், வணக்கம். நாட்டையே உலுக்கிய விளாத்திக்குளம் மாணவி கொலை வழக்கில் இன்று தீர்ப்பு வெளியாகியிருக்கிறது. தண்டனை விவரமும் வெளியாகியிருக்கிறது. நீதிமன்றம் என்ன உத்தரவை அதிரடியாக பிறப்பித்திருக்கிறது? முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் சலோமி. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள வேடநாத்தம் கிராமத்தில் உள்ள காட்டுப்பகுதியில் கடந்த 11ஆம் தேதி 12ஆம் வகுப்பு பள்ளி மாணவி சடலமாக மீட்கப்பட்டார். இது தொடர்பாக 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்றது. சுமார் இந்த வழக்கில் 98 CCTV காட்சிகள், 2514 அலைபேசி தகவல்கள், 100க்கும் மேற்பட்டவர்களிடம் விசாரணை நடத்தியது. இந்நிலையில் சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் காற்றாலையின் CCTV காட்சிகளை காவல்துறையினர் ஆய்வு செய்தனர். அதில் ஒரு நபர் மதிய நேரத்தில் பைக்கில் சென்றது தெரிய வந்தது. அவரின் பைக்கின் நம்பரை வைத்து காவல்துறையினர் விசாரித்த போது ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்திபனூர் பகுதியில் இருந்து திருடப்பட்ட இருசக்கர வாகனம் தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருந்தது. இந்த வாகனத்தை பயன்படுத்தி தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பகுதிக்கு வந்த மர்ம நபர் குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர். அப்போ அதில் உள்ள CCTV காட்சியில் பதிவான முக தோற்றத்தை வைத்து மேற்கொண்ட விசாரணையில் பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகின. இதில் கைது செய்யப்பட்ட தர்ம முனீஸ்வரன் கடந்த 2020ஆம் ஆண்டு எட்டயபுரம் அருகே மூதாட்டி ஒருவரை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டவர் என்பது தெரிய வந்தது. இந்த வழக்கில் 2022ஆம் ஆண்டு அவர் கைது செய்யப்பட்டு அவர் பின்னர் ஜாமீனில் வெளியே வந்திருந்தார். ஜாமீனில் வெளியே வந்த பிறகு கொடூர குற்றச்செயலில் ஈடுபட்டிருப்பது தற்போது விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. இதைத் தொடர்ந்து தர்ம முனீஸ்வரனை விசாரணைக்காக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இதையடுத்து இந்த வழக்கு தூத்துக்குடி மாவட்ட போக்சோ நீதிமன்றத்தில் நீதிபதி பிரீதா 71 சாட்சிகளிடம் விசாரணை செய்து வந்தார். சாட்சிகளிடம் விசாரணை நிறைவடைந்த நிலையில் சம்பவம் நடந்த 76 நாளில் இன்று தீர்ப்பானது வழங்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள தர்ம முனீஸ்வரன் குற்றவாளி என நீதிமன்றம் இன்று காலை தீர்ப்பளித்த நிலையில் மேலும் இவருக்கு அதிகபட்ச தண்டனையாக இரட்டை தூக்கு தண்டனை வழங்குவதாக நீதிபதி அறிவித்துள்ளார். ஏற்கனவே ஒரு மூதாட்டி ஒருவரை கொலை செய்த வழக்கில் இவர் குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் தற்போது மகள் வயதில் உள்ள ஒரு பெண்ணையும் இவர் பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்திருப்பது இவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கக்கூடிய நிலையில் இவருக்கு உச்சபட்ச தண்டனையாக தூக்கு தண்டனை வழங்குவதாக நீதிபதி பிரீதா அறிவித்துள்ளார். சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி மோகன்ராஜ். பாலியல் குற்றவாளி தர்ம முனீஸ்வரனுக்கு இரட்டை தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கியுள்ளது. தற்பொழுது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சாலமன் டேனியல் இணைப்பில் இருக்கிறார். சாலமன் டேனியல், வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் +2 மாணவி கொலை செய்யப்பட்ட வழக்கில் தற்பொழுது அதிரடியான தீர்ப்பு வெளியாகியிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தீர்ப்பில்? விவரமாக சொல்லுங்கள். வணக்கம் சலோமி. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள வேடநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவி கடந்த மார்ச் மாதம் 9ஆம் தேதி வீட்டின் அருகே உள்ள காட்டுப்பகுதியில் இயற்கை உபாதை கழிப்பதற்காக சென்றுள்ளார். இந்நிலையில் அவர் காணாமல் போனார். கடந்த மாதம் 11ஆம் தேதி காட்டுப்பகுதியில் உடலில் பல்வேறு இடங்களில் காயங்களுடன் பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்டதற்கான அறிகுறிகளுடன் மாணவி உடல் சடலமாக மீட்கப்பட்டது. இந்த சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. குற்றவாளியை கைது செய்ய கோரி பொதுமக்கள் ஒரு வார காலமாக தொடர் போராட்டம் நடத்தி வந்தனர். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் CCTV காட்சிகள் அடிப்படையில் ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி பகுதியைச் சேர்ந்த
தர்ம முனீஸ்வரன் என்பவரை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட தர்ம முனீஸ்வரன் ஏற்கனவே எட்டயாபுரம் அருகே கீழ ஈராலில் ஒரு வயதான மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வழக்கில் உயர் நீதிமன்ற நிபந்தனை ஜாமீன் பெற்று தினமும் நீதிமன்றத்தில் கையெழுத்திட்டு வந்த நிலையில் +2 மாணவியையும் கொடூரமாக கொலை செய்தது விசாரணையில் தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவுப்படி தர்ம முனீஸ்வரன் மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். தர்ம முனீஸ்வரன் மீது தூத்துக்குடி மாவட்டம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து தூத்துக்குடி மாவட்ட போக்சோ நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை காவல்துறையினால் சமர்ப்பிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டம் போக்சோ நீதிமன்ற பள்ளி மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்த வழக்கு கடந்த 5ஆம் தேதி விசாரணைக்கு வந்தது. விசாரணைக்காக தர்ம முனீஸ்வரர் பலத்த பாதுகாப்புடன் தொடர்ந்து 3 முறை நேரில் தூத்துக்குடி நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்து போக்சோ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். தொடர்ந்து வழக்கில் விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் இந்த வழக்கின் குறித்து பல்வேறு சாட்சியங்களில் விசாரணை நடைபெற்றது. இந்த விசாரணை அனைத்தும் கடந்த 21ஆம் தேதி புதன்கிழமை நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து வழக்கில் தூத்துக்குடி மாவட்ட போக்சோ நீதிமன்ற நீதிபதி பிரீதா தற்போது தீர்ப்பு வழங்கியுள்ளார். அவர் வழங்கிய தீர்ப்பில் தர்ம முனீஸ்வரனுக்கு இரட்டை தூக்கு வழங்கி வழக்கை முடித்து வைத்துள்ளார். சலோமி. சாலமன் டேனியல், தற்பொழுது இந்த தண்டனை விவரத்தில் இரட்டை தூக்கு தண்டனையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. குற்றவாளி தரப்பில் என்ன மாதிரியான ஒரு அடுத்த நகர்வுகள் எடுக்கப்படுகிறது? இந்த வழக்கில் மேல்முறையீடானது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? என்ன சொல்லப்படுகிறது? சலோமி, தர்ம முனீஸ்வரன் தரப்பில் வழக்கறிஞர் மேல்முறையீட்டிற்காக செல்வதாக தெரிவித்துள்ளார். இந்த வழக்கை பொறுத்தவரை இன்று வழங்கிய தீர்ப்பில் அவர்களுக்கு உடன்பாடு இல்லை என்பதால் அவர்கள் மேல்முறையீட்டிற்காக உயர்நீதிமன்றம் செல்வதாக தெரிவித்துள்ளனர். சலோமி. அதேபோல ஆதாரங்கள் என்னென்ன வலிமையான ஆதாரங்கள் இந்த வழக்குக்கு உதவுவதாக அமைக்கப்பட்டது? குறிப்பாக தொலைபேசி தொடர்பான ஆதாரங்கள் என்னென்ன இந்த வழக்கில் கைப்பற்றப்பட்டது? சலோமி, மாணவியின் சொந்த ஊரில் வசிக்கும் நண்பர் ஒருவர் இவருடன் தொடர்பில் இருந்து வந்துள்ளார். இவர்கள் இருவருக்கும் ஜெயிலில் பழக்கம் இருந்துள்ளதால் அவர்களின் பழக்கத்தின்படியே இவர் பாதை வழியாகவே சென்று வந்துள்ளார். இது சம்பந்தமான செல்போன் தொடர்பு விசாரிக்கப்பட்டது. சலோமி. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி சாலமன் டேனியல். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தூத்துக்குடி விளாத்திக்குளம் +2 மாணவி கொலை வழக்கில் தற்பொழுது குற்றவாளி தர்ம முனீஸ்வரனுக்கு இரட்டை தூக்கு தண்டனை விதித்து நீதிபதி பிரீதா உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். சிறுமியை வன்புணர்வு செய்துவிட்டு கொடூரமாக கொலை செய்த தர்ம முனீஸ்வரனுக்கு இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட தர்ம முனீஸ்வரனுக்கு இரட்டை தூக்கு தண்டனையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்ற உத்தரவின்படி குற்றவாளி தர்ம முனீஸ்வரன் மதுரை சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராகவேந்தர் இணைப்பில் இருக்கிறார். ராகவேந்தர், வணக்கம். தூத்துக்குடி விளாத்திக்குளம் +2 மாணவி கொலை வழக்கில் தற்பொழுது தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது. குற்றவாளி தர்ம முனீஸ்வரனுக்கு இரட்டை தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. என்னென்ன ஆதாரங்கள் இந்த வழக்கில் விசாரிக்கப்பட்டது, கைப்பற்றப்பட்டது? முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க ராகவேந்தர். வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் கிராமத்தை சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட தர்ம முனீஸ்வரன் இந்த வழக்கில் குற்றவாளி என தூத்துக்குடி மாவட்டம் போக்சோ நீதிமன்றம் நீதிபதி பிரீதா உறுதி செய்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து இரட்டை தூக்கு தண்டனை வழங்கி தீர்ப்பு அளிப்பது ஒரு வரலாற்று முக்கிய தீர்ப்பாக காணப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே இருக்கக்கூடிய வேடநத்தம் கிராமத்தில் உள்ள காட்டுப்பகுதியில் கடந்த சில தினங்களுக்கு முன் 12ஆம் வகுப்பு பள்ளி மாணவி சடலமாக மீட்கப்பட்டார். இது தொடர்பாக 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டது. சுமார் இந்த வழக்கில் 98 சிசிடிவி காட்சிகள், 2514 அலைபேசி தகவல்கள், 100க்கும் மேற்பட்டவர்களிடம் விசாரணை நடத்தியது. இந்த நிலையில் சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் காற்றாலையின் சிசிடிவி காட்சிகளை காவல்துறையினர் ஆய்வு செய்தனர். அதில் ஒரு நபர் மதிய நேரத்தில் பைக்கில் சென்றது தெரிய வந்தது. இவரின் பைக்கில் நம்பரை வைத்து காவல்துறை விசாரித்த போது ராமநாதபுரம் மாவட்டம் பாதிமணல் பகுதியில் இருக்கக்கூடிய திருடப்பட்ட இருசக்கர வாகனம் தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருந்தது. இந்த வாகனத்தை பயன்படுத்தி தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பகுதிக்கு வந்த மர்ம நபர் குறித்து போலீசார் விசாரணை நடத்தினர். அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளில் பதிவான முகத்தை தோற்றத்தை வைத்து
மேற்கொண்ட விசாரணையில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகின. இதில் கைது செய்யப்பட்ட தர்ம முனீஸ்வரன் கடந்த 2020ஆம் ஆண்டு எட்டயபுரம் அருகே மூதாட்டி ஒருவரை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டவர் என்பது தெரிய வந்தது. இந்த வழக்கில் 2022ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்ட அவர் பின்னர் ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறார். ஜாமீன் வெளியே வந்த பிறகும் மீண்டும் கொடூர குற்ற செயலில் ஈடுபட்டிருப்பது விசாரணையில் அம்பலமாகி இருக்கிறது. இதைத் தொடர்ந்து தர்ம முனீஸ்வரன் விசாரணைக்காக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இதையடுத்து இந்த வழக்கு தூத்துக்குடி மாவட்ட போக்சோ நீதிமன்றத்தில் நீதிபதி பீட்டா 71 சாட்சிகளிடம் விசாரணை செய்து வந்தார். சாட்சிகள் விசாரணை செய்ய வந்த நிலையில் சம்பவம் நடந்த 74 நாளில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட தர்ம முனீஸ்வரன் குற்றவாளி என நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. மேலும் அவருக்கு இரட்டை தூக்கு தண்டனை வழங்குவதாகவும் நீதிபதி அறிவித்திருக்கிறார். இந்த வழக்கு தற்போது அப்போதைய காலகட்டத்தில் பரபரப்பாக பேசப்பட்ட வந்த நிலையில் தற்போது மிக குறுகிய நாட்களில் தற்போது தண்டனை வழங்கப்பட்டது பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. ராகவேந்தர், அதேபோல் தற்பொழுது பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்திற்கு இழப்பீடு ஏதும் அறிவிக்கப்பட்டிருக்கிறதா? தீர்ப்பு விவரங்கள்ல என்ன சொல்லப்படுது? முதல் கட்டமாக தற்போது அந்த குற்றவாளி என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக அந்த மேலும் அந்த குற்றவாளிக்கு தண்டனை விபரமும் அறிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் இந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்போது அதன் விவரம் இன்னும் சில நேரத்திற்கு வர இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த வழக்கை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்குள் இந்த வழக்கின் தீர்ப்பானது வெளியாகி இருக்கிறது. விசாரணை எந்த முறையில் நடைபெற்றது? குறிப்பாக எத்தனை சாட்சியங்கள் இந்த வழக்கில் விசாரிக்கப்பட்டார்கள்? அது தொடர்பான தகவலையும் சொல்லுங்க. முன்பே கூறப்பட்டது போன்று இந்த வழக்கு தொடர்பாக கிட்டத்தட்ட 98 சிசிடிவி காட்சிகள், 2514 அலைபேசி தகவல்கள், 100க்கும் மேற்பட்டவர்கள் விசாரணை நடத்தியிருக்கிறது. இந்த நிலையில் சந்தேகத்திற்கிடமளிக்கும் பகுதிகளில் காற்றாலையின் சிசிடிவி காட்சிகளை வைத்ததால் இவர் தர்ம முனீஸ்வரர் இதை செய்திருக்கிறார் என்ற தகவல் தெரிய வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் அவர் விசாரணை நடத்தப்பட்டு மேலும் அவர் ஒப்புக்கொண்டார். தற்போது அவருக்கு 71 சாட்சிகள் விசாரணை செய்துதான் தற்போது இந்த 76 நாட்கள் இந்த வரலாற்று மிக்க தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. குற்றவாளியின் வழக்கறிஞர் தரப்பில் அடுத்து மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? இந்த தண்டனை விவரம் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் இதற்கு மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? சட்டத்தின் அடிப்படை முழு விவரங்களையும் சொல்லுங்க. பொதுவாக ஒரு கீழ் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியது என்றால் அதன் அடிப்படையில் மேல் நீதிமன்றத்துக்கு அணுகுவது வாடிக்கைதான். அதன் அடிப்படையில் மேலும் மேல் கோர்ட் என்பது மதுரை உயர்நீதிமன்ற கிளையாகும். அங்கு அதற்கு உண்டான மேல்முறையீடு செய்வதற்குண்டான வாய்ப்பு இருப்பதாக அவரது வழக்கறிஞர் வழக்கு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அங்கேயும் இல்லை என்றால் மேலும் சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றம் வரை செல்வதற்குண்டான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. என்னென்ன பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இந்த தண்டனை விவரம் வெளியாகி இருக்கிறது ராகவேந்தர்? முதல் கட்டமாக இந்த வழக்கு ஒரு போக்சோ வழக்காகவும் மேலும் பாலியல் அத்துமீறல், பாலியல் கற்பழிப்பு போன்ற வழக்குகளின் அடிப்படையில் தான் இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த போக்சோ வழக்காக கருதப்பட்டு அந்த சிறுமிக்கு நடந்தப்பட்ட அநீதி எவ்வளவு என்பது காரணமாகவே இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாக நீதிபதி பீட்டா தெரிவித்திருக்கிறார். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.